ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒய்ஜிஎஸ் தமிழ் டெக் சேனலில் நம்ம வந்து வெண்டைக்காய் நடவு முதல் அறுவடை வரை அப்படின்ற தலைப்பில் பாகம் 1, 2, 3, 4 பார்த்துன்னு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெண்டைக்காய் நட்டு 30 நாள் ஆகுது. இப்போ வந்து நம்ம காம்ப்ளெக்ஸும் யூரியாவும் மிக்சிங் பண்ணி செடியாண்டை வந்து நம்ம போட்டு தண்ணி கட்ட போகிறோம். சரிங்களா? 30 நாள் ஆயிடுச்சு. பூ 1, 2 பூ எடுக்குது பாருங்கள். செடி தொலைவில் வெயில் 4 மணி ஆகுது, வெயில் தெரியல. ஸோ வெயில் ஃபுல்லாக இருக்கிறதுனால செடி அவ்வளோவா தெரியல. பாருங்கள், செடி நல்லா வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா. வந்து இப்போ மீன் அமிலம் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம். சரிங்களா? மீன் அமிலம் தான் அடிச்சுன்னு இருக்கோம், வேறு எந்த மருந்தும் கலந்து அடிக்கலை. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அரை ஏக்கரை சொல்லியிருந்தோம். அதாவது 1/4 கிலோ கொட்டை வாங்கி அடிச்சிருக்கோம் 3 கன்னைக்கு. சரிங்களா? எல்லாமே உரம் வச்சு தண்ணி கட்டியாச்சு. இதுக்கு அடிச்சு சரி வீடியோ போட டைம் இல்லாததுனால இது எடுத்துருக்குது. சரிங்களா? பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு மட்டும் பாருங்கள், இங்கே பைப் தெரிஞ்சு பாருங்கள், அதிலேருந்து அப்படியே இதுக்கு மட்டும் 15 கிலோ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 7 கிலோ காம்ப்ளெக்ஸு, 8 கிலோ யூரியா கலந்து வச்சு நம்ம வந்து போட்டுனுக்குறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுதான் சரிங்களா. காம்ப்ளெக்ஸு யூரியா மட்டும்தான், வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு மீன் அமிலமும் பஞ்சகாவியம் தான் அடிச்சிருக்கோம். இன்னும் பஞ்சகாவியம் அடிக்கலை, மீன் அமிலம் மட்டும் அடிச்சிக்கிறோம். சரிங்களா? இது எவ்வளோ போடணும் அப்படின்னாக்கா இந்த பாருங்க, இவ்வளோ தான் போடணும். ஒரு செடிக்கு இந்த அளவுக்கு அளவு போடணும். சரிங்களா? பாருங்கள், செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குது, 4, 6 இலை பாருங்கள். பார்த்தீங்களா, எல்லா செடியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதோட இன்னும் நம்ம வந்து 20 நாளில் இல்லைன்னா 25வது நாளில் உரம் வச்சோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துருக்கும். நம்ம பருத்தி எடுத்துன்னு மார்க்கெட்டுக்கு போகிறதுனால அது பெரும் வேலை. நல்லா அந்த வேலையை முடிச்சிடலான்ட்டு அது பார்த்ததுனால இன்றைக்கி 30-35 நாளைக்கு ஆகிட்ருக்கோம். சரிங்களா? அது பாருங்கள், உரம் போட்டிருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா? செடியிலேருந்து ஒரு 2 விறகடை தள்ளி ஒரு 3 விறகடை வரும். ஒரு 2 இன்ச்சு தள்ளி போடணும். செடி வேர்லேயே போட்டோம்னாக்கா அது வந்து செடி வந்து இளஞ்செடின்றதுனால அப்படியே ஊறிச்சினாக்கா செடி வந்து வாட்டம் கொடுக்கும். சரிங்களா? பாருங்கள், 30 நாள் 35 நாள் ஆகுது, பூ ஒன்று தெரியுது பாருங்கள். ஏன்னா கரெக்டாக 45 நாளில் கன்ஃபார்மாக உடைப்பு வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம்னாக்கா குறைஞ்சது ஒரு 45 டைம் உடைக்கலாம். 45 டைம் 50 டைமுக்கு உடைக்கிறது வரலாம். நான் வந்து தொடர்ந்து வெண்டைக்காய் தான் நடவு பண்ணினே இருக்கேன், விடவே விட்டேன். கரெக்டாக இந்த இப்போ இது வெண்டைக்காய் வந்து ஒரு 2 உடப்பு 3 உடப்பு உடச்சிட்டுனாக்கா அடுத்து திருப்பி ஒரு 2 கழனி 3 கழனி வெண்டைக்காய் வந்து நட்டுருவோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 20 சென்ட்டு தான் நட்டுருக்கு. அது பாருங்கள், தெரியுதுங்களா, பெரிய வெண்டை. இது வந்து இப்போ 20 டைம் உடச்சிட்டேன். இது 3வது டைம் 5வது டைம் உடைக்கும் போது இது நட்டுட்டோம். சரிங்களா? அந்த மாதிரி 1 மாதம் 1.5 மாதத்தில் ஒன்று வெண்டைக்காய் வந்து தொடர்ந்து நட்டுனே இருப்போம். லாஸ்லாம் ஒன்றும் ஆகிறதில்ல. என்னென்னா எல்லாத்துக்குமே ஆளை வச்சு வேலை செஞ்சோம்னாக்கா இந்த காலத்தில் ஆளை வச்சு வேலை செஞ்சோம்னா வேலைக்கே ஆகிறதில்ல. நாம் கொஞ்சமாவது உழைக்கணும்ல. நம்ம உழைச்சா தான் நம்ம உழைக்கிற காசு நம்மளுக்கு கொட்டும். எல்லாத்துக்குமே ஆளை வச்சு நின்றால் மருந்து அடிக்கிறதுக்கு ஆளை வைக்கணுன்னா மருந்து அடிக்கிறதுக்கு ஒரு டேங்குக்கு 60 ரூபா கேட்குறான். இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த 20 சென்ட்டு 2 டேங்க் ஆகும், 120 ரூபா கொடுக்கணும் ஒவ்வொரு டைமுக்கும். அந்த மாதிரி கொடுத்தா வேலைக்கு ஆகுமா? நம்மளே கொத்தி நம்ம வேலை செஞ்சோம்னாக்கா கண்டிப்பாக விவசாயத்தில் ஏதோ லாபம் கிடைக்கும். பாருங்கள், இது வந்து 20 டைம் உடைச்சிட்டோம். செடி பாருங்கள், இன்னும் நல்லாவே இருக்குது. இன்னும் ஒரு 20-25 டைம் வந்து உடைக்கணும். 1 அவுட் ஒரு நாள் உடைக்குது. பார்த்தீங்கன்னாக்கா 30 கிலோவிலேருந்து 35 கிலோ வரைக்கும் 40 கிலோ வருது. இப்போ வந்து 40 கிலோ வருது. ஃபஸ்ட்டு ஒரு 6-7 உடப்புக்கு 10 கிலோ 15 கிலோ அந்த மாதிரி வந்துருந்துச்சு. இப்போ வந்து இப்போ ஒரு 3 உடப்புக்கு 40 கிலோ வருது, 20 சென்ட்டு. இன்னும் கொஞ்சம் கிட்ட நட்டுருந்தோம்னாக்கா அந்த 20 சென்ட்டுக்கு 50 கிலோ உடச்சிருக்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பார்த்து இப்போ கரெக்டாக வெண்டைக்காய் நட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறவங்க 30 நாளில் உரம் கொஞ்சம் போட்டு தண்ணி கட்டிடுங்க. சரிங்களா? நல்லா தப்புன்னு விடுங்க தண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயில் காயிற வெயிலுக்கு 2 நாளில் இல்லாட்டி 3 நாளில் தண்ணி பாருங்கள் நல்லா ஈரம் இழுத்துக்குச்சு. அது மாதிரி பார்த்து தண்ணி வந்து வாரத்துக்கு கண்டிப்பாக 2 டைம் தண்ணி கட்டிடணும். 3 நாளைக்கு ஒரு டைம் 3 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கட்டிகிட்டே இருக்கணும். நான் அந்தளவுக்கு வெயில் சரியாக வெயில் கைது 4 மணி ஆகுது, எப்படி தெரிஞ்சு பாருங்கள் வெயில். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை அடிச்சிட்டோம். இன்றைக்கி நாள் பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. திங்கள், செவ்வாய்,
புதன் 3 நாள் விட்டு வியாழக்கிழமை வந்து நம்ம யூரியா கரைசல் ஒரு டைம் அடிச்சு விட்டுறலாம். சரிங்களா? அதெல்லாம் வீடியோ எடுத்துலாம் போட முடியாதுங்க. எல்லாத்துக்கும் வீடியோ போட்டுக்கணும் என்னதான் வேலையோ. எல்லாம் அது என்ன ரவ போடுறதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் வீடியோலாம் போட நான் சொல்கிறேன், அப்படியே நீங்களே பார்த்துக்கங்க. சரிங்களா? நான் 35-40 நாள் இப்போ உரம் போட்டுக்கிறதுனால நம்ம வந்து இப்போ மருந்து அடிக்கிறதில்ல. ஒரு 3 நாள் விட்டு ஞாயிறா திங்கள் செவ்வாய் புதன் விட்டு வியாழக்கிழமை ஈவினிங் டைமில் அடிக்கணும் யூரியா கரைசல். சரிங்களா? யூரியா கரைசல் வந்து ஒரு டேங்குக்கு 1/4 கிலோ. இந்த செடி அதாவது நட்டு 20லேருந்து 30 நாள் ஆகிற செடிக்கு ஒரு டேங்குக்கு வந்து 250 கிராம் யூரியாவை வந்து கரைச்சி நம்ம அடிக்கலாம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1/2 ஏக்கரா 3 டேங்க் வரும். நம்ம அது வந்து அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணுன்றதுலாம் இல்லைங்க. ஒரே ஒரு 1/2 மணி நேரம் யூரியாவை அளந்து ஒரு டேங்குக்கு கரெக்டாக 250 கிராம் 1/4 கிலோ. சரிங்களா? ஒரு லிட்டர் டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த டப்பாயில் எத்தனை டேங்க் வருதோ அத்தனை டேங்க்கு தண்ணி 3 டேங்க்குனாக்கா 3 டேங்க்கு தண்ணி ஒரு பக்கெட்டில் மொண்டு ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 750 கிராம் யூரியாவை அதில் போட்டிங்கன்னா 1/2 மணி நேரத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் பளிச்சுன்னு கரைஞ்சிரும். அதுக்கப்புறமா ஒரு டப்பா மொண்டு 10 லிட்ரு 1 லிட்ரு அப்படி ஊற்றிக்கலாம். அந்த மாதிரி கலந்து ஊற்றிக்குங்க. சரிங்களா? மொத்தமாக சில பேர் என்ன தருவேன்னா 3 டேங்க் அடிக்கிறீங்கனாக்கா 10 லிட்டர் டேங்க்குக்கு 250 கிராமு 10 லிட்டரு தண்ணியை ஒரே மட்டும் ஊற்றி அப்படியே கரைச்சி கூட அடிப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் அடிக்கிறது அவ்வளோ பக்கெட் வாங்கி இது பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், 3 டேங்க் ஒரு டேங்க்குனாக்கா 1 லிட்டர் டப்பாயை ஊற்றி அதில் 1/4 கிலோ கரைச்சி அதுக்கப்புறம் நம்ம டேங்க்கில் ஊற்றும் போது கரைச்சி ஊற்றிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி பார்த்து யூரியா கரைசல் வந்து நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் அடிக்கலாம். அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து ஒரு வாரம் பஞ்சகாவியா, ஒரு வாரம் மீன் அமிலம், அந்த மாதிரி. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, ரொம்ப வளவலன்னு பேசிட்டணும். சரி.